மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போகிறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்லாம் ஒன்றா உட்கார வச்சு இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்கிறக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாமல் கேட்குறேன். இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தருன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுறேன். நீங்கள் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்கள்லாம் இங்கே பண்ணுறாங்களா? அவங்களாம் மதுரைக்கு போய் மதுரையில் விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம், டிராக்டரில் வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்கம்மா, அங்கே வராது, வர்றதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா, உங்களுக்கு இன்னும் சமாதானம், நீங்கள் சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன். இதை விட என்ன சொல்கிறது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போகிறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்கள் அண்ணே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணேன்னா இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்டில் கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனால தான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்கே செலுத்தாமல் வேலை செய்கிறார்கள். ஈரோட பற்றி கேட்டீங்க. கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடி போற மாதிரி ஆளுநர் நேற்று சட்டமன்றத்தில் ஓடி போனாரு. லீவ் லெட்டர் கொடுத்து கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடித்த பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டரு, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய உண்மையான வழித்தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டரு. அதனால் கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி 2 சொன்னால் தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும். அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும். கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. யார் பேசுனாங்கண்ணா? அண்ணா இது வந்து தோழமை சுட்டுதலுங்கண்ணா. அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, திரும்ப நாளை காலையில் வெக்கமே இல்லாமல் திரும்ப உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வரணும். சேகர் பாபானே நக்கலாக சொல்கிறார், கொடுப்பதை கொடுத்தா வாங்குறதை வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படின்னு. அதனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிடுச்சு. நான் அப்படி சொல்கிறேங்கண்ணா. திமுகவுக்கு 3.5 ஆண்டுகளாக சாமரத்தை வீசி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துகிறாங்க. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. போராட்டம் நடத்தினாங்க, சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணே, வழக்கு நீங்கள் போடுங்க, எதற்காக சேர விட்டீங்க? என் கேள்வி அதான். பாரதிய ஜனதா கட்சியை சேர விட்றீங்களா? இல்லை. அன்னைக்கு நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க? ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்டில் நடக்க விடாமல் கைது பண்ணி ஏற்றுட்டு போனீங்க. அக்காவுக்கு கையில் கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவங்களை எப்படி கைது பண்ணீங்க? அக்கா சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்காவை எப்படி கைது பண்ணீங்க? இல்லை அதிமுகவினுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்ணுறீங்க? அதே திமுகவுக்கு ஏன் பண்ணலின்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. நீங்கள் உப்புக்கு சப்பானியாக இல்லை பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்கிறதுக்காக சும்மா ஒரு எஃப்ஐஆர், அன்லாஃபுல் அசம்பிளி, அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத எஃப்ஐஆருங்கண்ணா. 50 ரூபா ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்டில். அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா? அதனால் நான் கேட்பது, ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்குது? அம்பேத்கரை பற்றி வாய்களையே பேசுகிறீங்களே. அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா? ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரித்து எழுதியிருக்காரா? ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு. அண்ணா, என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படித்தானே. பை எலெக்ஷன் எப்போ வரும்? நிறைய இறந்து போனால் தானே வரும். யாரும் இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். இது கடைசி தேர்தலாக இருக்கட்டும், மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தலில்
வாக்கு சதவீதம் 40-50% தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்கள் ஜனநாயக கடமை அது. ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் இல்லை நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்கள் போடணும். அதனால் எல்லோரும் வந்து ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள்தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போகிறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலைங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யலை. அதனால் இந்த முறை நாங்கள் சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து அனுப்பணும்னு கேட்க போகிறோம். முதல்ல இருந்து போன டைம் பிரச்சனையானதுக்கப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை. இன்றைக்கி வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு அந்த தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக நேர்மையாக நடுநிலையாக இருக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.